அடங்கும்னு உங்களை பார்க்க வரவங்க பேசினா அதுக்கு நானா பொறுப்பு? யாருகிட்ட பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? வெளியே போங்கன்னு சொல்றேன். வாங்க. டேய் எரிச்சல கலப்பாதற. அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. என்னப்பா நீங்க ஊர்ல எந்த பையனாவது என்ன மாதிரி இப்படி அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு கெஞ்சி நிப்பானுங்களா? சம்பந்திங்கிற மட்டும் மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம நாயை விரட்டுற மாதிரி வெளியே போன்னு அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசிடுச்சு? அம்மா எங்க இருக்க? மேஜர் அம்மா வீட்டுல. என்ன? உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வா. ஹலோ நித்யா. என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன். ஹலோ, என்ன பண்றீங்க? ஸ்டார்ட் பண்றேன். ஏங்க, நான் அரை மணி நேரமா இதாங்க பண்ணிட்டு இருக்கேன். வேற ஏதாவது பண்ணுங்க. ஒருவேளை ஸ்பார்க் பிளக் அடிச்சிருக்குமா? எனக்கு இத பத்திலாம் எதுவும் தெரியாதே. எனக்கும் இந்த வண்டி பத்தி தெரியாது. முதல் நாளே ஆபீஸ்ல ஜாயின் பண்றப்பவே லேட். ஏங்க நானும் தாங்க லேட்டு. இப்போ என்ன பண்றது? சரி அங்க விட்டலாம். அண்ணே அண்ணே வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இங்க விட்டு போறோம். சாயந்தரம் வந்து எடுத்துக்கிறோம். சரிப்பா, லாக் பண்ணிட்டு போ. ரைட்ண்ணே. என்னங்க? தேங்க்ஸ். வாங்க. என்ன நின்னுட்டீங்க? ஆபீஸ்க்கு டைம் இருங்க ஆகுது. இருங்க. வாங்க போலாம். ஆட்டோ ஆட்டோ. சரி நீங்க இதுல போங்க. ஏங்க இவ்ளோ கூட்டமா இருக்கு? இதுல எப்படி நான் போறது? இன்னும் 6 பேர் ஏறலாம். உட்காருமா. அடுத்த ஸ்டாப்ல இருப்பாங்க, போய் ஏத்திக்கோங்க. அது எங்களுக்கு தெரியாதா? என்னங்க நீங்க? டைம் ஆகுதுல்ல. அடுத்த ஆட்டோ எப்போ வரும்னே தெரியல. ஏன் உங்க பைக்ல வேற யாரையாவது கூட்டிட்டு போறீங்களா? இல்லையே. அப்புறம் என்ன, வாங்க பைக்ல போலாம். என்ன ஆச்சு? ஓ, பில்லியன்ல லவ்வரை தவிர வேற யாரையும் ஏத்த மாட்டேன்னு சபதம் பண்ணிருக்கீங்களா? இல்லங்க, முத ஆபீஸ்க்கு போறோம். 2 பேரும் ஒண்ணா போய் இறங்கினா ஆபீஸ்ல இருக்கவங்க நம்ம 2 பேரை பத்தியும் தப்பா பேசுவாங்க. தப்பானா எப்படி? உங்க கூட பைக்ல வர்றதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி என் மனசுக்கு தோணல. உங்களுக்கு அப்படி எந்த தப்பான அபிப்பிராயமும் இல்லையே. இல்ல வண்டி எடுங்க போலாம். ஓ, என் கூட வர்றதுனால நீங்க உங்க பந்தயத்துல தோத்துடுவீங்களோன்னு பயப்படுறீங்களா? சரி வாங்க போலாம். நாங்க அம்மா அவங்க வராங்க. இங்க பாருங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் யாரும் எதுவும் பேசக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நானே பேசிக்கிறேன். என்ன மதி, உடனே வான்னு ஃபோன் பண்ண? அம்மா டாக்டர் வீட்ல. மதி, சொல்லுங்க மாப்பிள்ள, எதுக்காக வர சொன்னீங்க? உண்மையாவே எதுக்கு வர சொன்னு உங்களுக்கு தெரியாது? நேத்து ஆஸ்பத்திரியில நடந்தது தானே? சம்பந்தி அம்மா டாக்டர் அம்மாவை பத்தி தப்பா பேசினாங்க. ஐயோ, நானாங்க தப்பா பேசினேன்? நான் காலியே போயிடுங்க. மா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, பேசாம இரு. சொல்லுங்க அத்தை, என்ன தப்பா சொன்னாங்க? புள்ள பெத்துக்க முடியாதவங்கன்னு சொன்னாங்க. மதி, புள்ள பெத்துக்க முடியாதவங்களை வேற எப்படி கூப்பிடுவாங்க? நீ உங்க அம்மாட்ட கேட்டு சொல்லு. சரி, நானே கேட்குறேன். சொல்லுங்க அத்தை,
என்ன வார்த்தையால கூப்பிடணும்னு சொல்லுங்க. இனிமே டாக்டர் அப்படிதான் கூப்பிடணும் எங்க அம்மாட்ட சொல்லிடுறேன். அதுதான் உங்க குறைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அதையே நம்ம குத்தி காட்டணும். ஆமால, நீங்க சொல்றதும் கரெக்டு தான். டாக்டருக்கு வேற என்னெல்லாம் குறை இருக்கு? இல்ல, தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பேசுறப்போ அவாய்ட் பண்ணலாம்ல. படிச்சவனை படிக்காதவன்னு சொல்லி குடும்பத்தில் குழப்பம் உண்டு பண்ணி புருஷன் பொண்டாட்டியை பிரிக்கணும்னு பார்ப்பாரு, அது ஒரு குறை. எங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சு அறிவில்லைன்னு அசிங்கப்படுத்துவாரு, அது ஒரு குறை. டாக்டர் கிட்ட குறைய பத்தி பேசக்கூடாதுன்னா இதெல்லாம் பேசக்கூடாது தானே? இதை பாருங்க மாப்பிள்ள, உங்க அம்மா வேணும்னே அவங்களுக்கு குத்தி காட்டி பேசினாங்க, அதனால தான் பிரச்சனையே வந்தது. இங்க வந்து உங்ககிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் மாத்தி சொல்லியிருக்காங்க. அது என்னத்த நீங்க எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, அப்படியே அவங்க தப்பு பண்ணியிருந்தா கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம், இல்ல உங்க பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கலாமே. இதே டாக்டரும் நீங்களும் சேர்ந்து சர்டிபிகேட் மேட்டரை வச்சு சதி திட்டம் போட்டு என்னையும் மதியம் பிரிக்க பாத்தீங்க. இதோ இந்த இடத்துல வச்சுதான் டாக்டர் மன்னிப்பு கேட்டாரு. தப்பு பண்ணிட்டு வந்து அவரையே நான் அவமானப்படுத்தலையே. அவ்வளவு ஏன் அவரை தூண்டி விட்ட உங்களை இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டிருப்பேனா? ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்க அம்மாவை அவமானப்படுத்துவீங்க. திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லிட்டேன், நான் பண்ணது ஒரே ஒரு தப்பு தான். அது உங்க பொண்ணு லவ் பண்ணி உங்களுக்கு தெரியாம உங்க பொண்ணை கூட்டிட்டு ஓடுனதுதான். அந்த ஒரு தப்பை மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கணுன்றதுக்காக தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டே போறீங்க. நான் என்ன செஞ்சா உங்க கோவம் தீரும்னு கேட்டா அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள, நான் படிக்காதவ, உங்களை மாதிரி எல்லாம் எனக்கு பேச தெரியாது. உங்க மேலேயோ மதி மேலேயோ எனக்கு கோவமோ வருத்தமோ எப்பவுமே இல்ல. ஆனா திரும்ப திரும்ப இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பயமுறுத்தி என்னை ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க. ஜெயிக்கிறது தோக்குறதெல்லாம் சண்டைக்கு வரவங்க கிட்ட தானே. என் பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு நான் எப்படி உங்ககிட்ட சண்டைக்கு வருவேன்? தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொல்லாதீங்க மாப்பிள்ள. அப்புறம் டாக்டர் வீட்டுல நடந்ததுக்காக உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு வேணா கேட்டுக்கிறேன். அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் இந்த வார்த்தை வரலையேன்னு. ஏன் சம்பந்தி, இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுற மாதிரி டெய்லி நோட்டை போட்டு எழுதுவீங்களா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில வந்து மன்னிச்சிருங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருமா? ஏதோ என் புள்ள நான் கேக்குறேன்னு குதிச்சானே, அதனாலதான் நான் பேசாம இருந்தேன். நீங்க என்னடானா வார்த்தையிலே வசிய மருந்து தடவன மாதிரி எல்லாம் பேசுறீங்க. அவனை பாருங்க, மந்திர சுட்ட கோழி மாதிரியே இருக்கான். ஏண்டா இதான் நீ கேக்குற லட்சணமா? ஏங்க வெளியில போங்கன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி சொன்னீங்கல்ல, அதுக்கு என்னங்க அர்த்தம்? உறவை முறிச்சுக்கோங்கன்னு தானே? இத பாருங்க, கத்தி பேசினா உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு ஆயிடாது. நீங்க பண்ண தப்ப மட்டும் ஏன் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? எது? நான் என்ன திருடுனா இல்ல போய் சொன்னனா? எல்லாரும் சேர்ந்து இப்படி தாம் தூம்னு குதிக்கிறீங்க. நீங்க தான் எல்லாத்தையும் பெருசு பண்றீங்க. நீங்க பெரிய தப்பு பண்ணப்பவே அவங்க பொறுமையை தந்தாங்க. என்னங்க நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் மாட்டிக்காதீங்க சொல்லிட்டேன். கூப்பிடுங்க அந்த டாக்டரை, நான் தப்பு பண்ணிருக்கேன் நிரூபிக்கட்டும். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். எதுக்கு சம்பந்தி? வேணாம், விட்டுருங்க. மன்னிச்சு நீங்க பெரிய மனுஷி ஆயிருவீங்க. இந்த பாஞ்சாலி என்ன கேவலமானவளா? எவ்வளவு ஒருத்தி வந்து உங்க டாக்டர் பத்தி சொன்னா அதை நாங்க கேட்டிருந்தது ஒரு குத்தமா? அதுக்கப்புறம் நீங்க பேசினதுதான் தப்பு, அது கூட அவங்க மன்னிச்சிட்டாங்க. அந்த பரதேசி யாருங்க என்ன மன்னிக்கிறதுக்கு? கூப்பிடுங்க அந்த டாக்டரை. கூப்பிட்டா உங்களுக்கு தான் சம்பந்தி அசிங்கம். ஏன்? அவங்க செல்போனை நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களே, அதை சொன்னா உங்க மூஞ்சை எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க? என்னது? நான் அவங்க செல்போன் எடுத்தனா? இது என்ன புதுசா ஒரு கதை சொல்றீங்க? பாத்தியாடா சோமு, இதுக்கு தான் சொன்னேன் இவங்க கிட்ட எதையுமே கேட்காதேன்னு. இன்னும் என்னென்னலாம் என் மேல பழி போடுவாங்கன்னு தெரியலையே. ஏன் தேவையில்லாம ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? அவங்க அதெல்லாம் மறந்துட்டாங்க. இங்க பாருங்க, நாளைக்கே டாக்டர்கிட்ட போய் இதை நிரூபிக்கணும், இல்லனா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க சொல்லிட்டேன். நாளைக்கு ஏன், இப்பவே கேட்டுறேன். எல்லாரும் கேளுங்க. டாக்டர் சார், நான் சுந்தரி பேசுறேன். சொல்லுமா. என் சம்பந்தி வந்து உங்க செல்போன் ஆஸ்பத்திரியில இருந்து எடுத்தாங்கல்ல? எதுக்கு சுந்தரி
என்னப்பா அதெல்லாம் விடு. இல்ல சார், சொல்லுங்க. பரவாயில்ல விடுமா, அதனால ஒண்ணும் இல்ல. வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? அவங்க ஏதோ மன உளைச்சல்ல ஹாஸ்பிட்டல்ல கத்திட்டாங்க போல இருக்கு. அதை பெருசு பண்ணாம விட்டு சுந்தர். பாத்தியாடா சோமு, அவரே நேத்து நடந்தது பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. இந்த அம்மா இட்டு கட்டி என்ன கொள்ளக்காரின்னு சொல்லுது. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. இவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கிட்டு இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன். எங்க அது? அரைச்சிருவேன். வாய் மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருடா. நீ வேணா உன் பொண்டாட்டிக்கு மாமியாருக்கு அடிமையாரு. நான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தள்ளுடி. எங்க போறமா? என்ன பண்ற? ஓடி. அம்மா 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 ஏன் இப்படி பண்ண? போச்சே, எல்லாம் போச்சே. என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. ஏய் சோமு, உன் தங்கச்சி உன்னை நம்பிதான்டா விட்டுட்டு இவன் போறேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. என்னடா? ஐயோ கடவுளே. என்னாச்சு? அம்மா என்னமாச்சு? எங்க அம்மா மருந்து குடிச்சிட்டாங்க. ஐயோ ஆர்டர் கொண்டு போறோம். ஏதாவது ஆர்டர் இருக்கா பாரு, சீக்கிரம் போ. என்ன இது தெரியும் மணி இருக்கு? என்ன இதெல்லாம்? மதி, உனக்காக வேணா ஒண்ணு செய்யறம்மா. என் சாவுக்கு உங்க அம்மா எந்த விதத்திலயும் காரணம் இல்லைன்னு நான் சொன்னதா நீ போலீஸ் கிட்ட சொல்லிடுமா? எதுக்காகமா இப்படி பேசுற? அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. ஏய், உன் மாமியார் என்ன கேவலப்படுத்திட்டாங்கடா. இப்படி பண்ணுவேமா? அதெல்லாம் மறக்கவே முடியலடா. என்ன எரிச்சா என் கட்ட வேகாதடா. என்ன போச்சுடா. என்ன போச்சு. தம்பி ஆட்டோ வந்துருச்சு, சீக்கிரம் அம்மாவை கூப்பிடுங்க. சீக்கிரம் வேலைக்கு நில்லுங்கம்மா. மெதுவா மெதுவா. அம்மா 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 உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. சித்ரா வாங்க உள்ள உட்காரு. போலாம் போலாங்க. வேகமா போங்கண்ணே. அம்மா வீட்டை பாத்துக்கோங்க. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். நாங்க பாத்துக்கிறோம், நீ போயிட்டு வா. ஆட்டோ ஆட்டோ அந்த ஆட்டோ பக்கத்துல சரி, பின்னாடி ஏறுங்கம்மா. போங்க. போமதி. என்னமாச்சு? எழுந்துருமா. ஏமா அவங்க என்ன இப்ப இல்லாத ஒண்ணா சொல்லிட்டாங்க. நீ தானே செல்போன் எடுத்த, அப்புறம் ஏமா இப்படி பண்ண? டேய், எப்படியாவது நாளைக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்லி சமாளிக்கிறதுக்குள்ள அந்த பொம்பளை போன் எடுத்து போட்டாடா. அதுக்காக இப்படியா பண்றது? டேய், இவளுக்கு சொல்றதுக்காகலாம் நான் உசுறு விட்டுருனாடா. அம்மா அப்ப நீ நிஜமாவே அந்த லிக்விடேட்டரை குடிக்கலையா? குடிச்சு தாண்டா தொலைச்சேன். ஐயோ என்னம்மா குழப்புற? டேய், நம்ம ஊரு மேல தெரு செல்வி இருக்கால்ல, ஒரு நாள் இப்படிதான்டா கொசு மருந்து எடுத்து குடிச்சிட்டா. நான் தான் அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனேன். இது ஒண்ணும் பண்ணாதான்டா. இந்த நிறைய சாப்பிட்டா ஜீரணம் ஆகிறதுக்கு ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்களேடா, டானிக்கு என்னமோ ஒண்ணு. டைஜஷனுக்காக. அதான் அத குடிச்சா இது சரியா போயிருமாடா டாக்டர் சொன்னாரு. இல்லனா இதை ஏன்டா நான் குடிக்க போறேன்? டேய், முதல்ல அவளுக்கு பின்னாடி வர ஆளுங்களான்னு பாரு. ஆமாமா, பின்னாடி ஒரு ஆட்டோ வருது. அதான் அதான் முக்கியம். அம்மா ஏமா இப்ப இதெல்லாம் ஆரம்பிச்ச? ஐயோ இப்படி எல்லாம் ஆகும் நினைக்கலையே மதி. கடவுளே, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. தம்பி கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. போறோமா? சோமு, என்னமா பண்ணுது? என்னமோ நெஞ்சு எரியற மாதிரியே இருக்குடி. ஏமா என்னமா சொல்ற? ஏய் விடுடா. ஏமன் கூட என் பக்கத்துல வர முடியாதுடா. அதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இத வச்சு இந்த சுந்தரியை நான் என்ன பாடுபடுத்த போறேன்னு மட்டும் பாருங்க. அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. அந்த ஆட்டோ தான்ப்பா. அது போதில்ல, அந்த ஆட்டோ தான். அது பின்னாடியே போங்க. சரிம்மா. கொஞ்சம் சீக்கிரம்ப்பா. கொஞ்சம் வேகமா போப்பா. பாத்துமா. டேய் சோமு, ஏதோ படுக்க வச்சு தள்ளிட்டு போவாங்களே, அது பேர் என்னடா? சரி. அத கொண்டு வர சொல்லுடா.
ஏமா ரொம்ப பண்ணாதம்மா வாமா. டேய் என்னடா நீ நம்ம என்ன விருந்துக்கா வந்திருக்கோம் டாக்டரை கூப்பிடுறா ஏமா நீ தான் அந்த ஜீரணம் வந்து சாப்பிட்டா எல்லாம் சரியாடுன்னு அப்புறம் ஏமா டிராமா பண்ற வா. இல்லடா நிஜமாவே நெஞ்செறிற மாதிரி ஐயோ, இருக்குடா என்னம்மா சொல்ற டாக்டர் நர்ஸ் யாராவது இருக்கீங்களா? என்னாச்சு? பாய்சன் குடிச்சாங்க சிஸ்டர். அப்படியா? அந்த ரூம் கொண்டு போங்க. பாய்சன் கேஸா டாக்டர் வர சொல்லுங்க. ஆமா சீக்கிரம் வாங்க. பாத்து வாமா. ரொம்ப எரியுது சரியா போயிடுமா? பெட்ல படுக்க வைங்க. படுத்துக்கமா. பொறுமையா எழுந்துருங்க. பேஷண்ட் எந்திரிச்சு உட்கார வைங்க. என்னங்க சாப்பிட்டாங்க இவங்க? கொசு மருந்து டாக்டர். கொசு மருந்தா? சிஸ்டர் சார். ஸ்டமக்கை வாஷ் பண்ணோம், சீக்கிரம் போய் அப்படியே ஆஸ்பிரேஷன் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். டேய் என்னடா ஆபரேஷன்ங்கறாரு? ஐயோ இல்லம்மா உன் வயிறை சுத்தப்படுத்தணுமா? வயிறு சுத்தப்படுத்தணுமா? ஐயோ இங்க பாருங்க டாக்டர், ஒரு அஜீன மாத்திரை ஒன்று கொடுங்க, வயிறு சுத்தமாயிரும். ஏமா நீ டாக்டரா இல்ல நான் டாக்டரா? நான் சொல்றத கேட்கறதா இருந்தா இங்க இருங்க, இல்லைன்னா கிளம்புங்க. ஏங்க வாயில மூக்குல டியூப் விட்டு வயித்துல இருக்கிறத வெளியில எடுக்கணும். இவங்க என்னன்னா அடம் பிடிக்கிறாங்க. என்னது? ஒண்ணும் இல்லம்மா இருமா. வாயில மூக்குல டியூப் போடணுமா? என்னால முடியாதுடா, என்னால முடியாது. ஏய் இந்த டாக்டர் சரியில்லை, வாடா வாடா நம்ம அம்மா, போய் என் பணம் தான் சரியாகும். அம்மா, Panjali, 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 Panjali.